அவர் சேனல். இன்றைக்கி ஒரு குட்டி vlog தாங்க பார்க்க போகிறோம். நேற்றே நான் வீடியோவில் சொன்ன மாதிரி இன்றைக்கி வந்து கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து டோர் டெலிவரி கொடுத்துட்டு போயிட்டாங்க. காலையிலே வந்துட்டாங்க. நான் கூட வர ஈவினிங் ஆகிடுமோன்னு நினச்சிட்டு இருந்தேன். பரவாயில்ல, நேரத்துலேயே வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. நான் வந்து நைட்டே அவங்ககிட்ட சொல்லிட்டு வந்தேன், முக்கியமான பொருளெல்லாம் இருக்குது, எனக்கு காலையிலே வேணுன்றதுனால ஃபஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஓகே, எல்லாம் வந்துருச்சுல, இன்றைக்கி வந்து எல்லாமே க்ளீன் பண்ணி அதெல்லாம் போட்டு வைக்கணும். அதனால் இப்போ வந்து கிளாஸ் பாட்டில்ஸ் எல்லாம் கழுவி வச்சுட்டு இருந்தேன். ஒவ்வொரு வாட்டியுமே அந்தந்த திங்ஸ் வரும்போது நான் அப்பப்போ கழுவி தான் எடுத்து வைப்பேன். அது அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக எந்த பொருளுமே பூச்சி பிடிக்காமல் இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டே நான் எல்லாமே கழுவி வைக்கணும். இந்த வாட்டி கொஞ்சம் மறந்ததுனால அந்த டைமில் தான் உட்காந்து கழுவி எடுத்து காய வச்சுட்டு இருந்தேன். இப்போ இந்த டைம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பசங்களுக்கு ஸ்கூலெல்லாம் லீவ் விட்டாச்சு இல்லையா, அதனால் கொஞ்சம் சோம்பேறித்தனமாகவே இருந்துச்சு. காலையில் லேட்டாக தான் எழுந்திரிச்சு நம்ம எல்லா வேலையும் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா தம்பிக்கு வந்து சத்து மாவு கஞ்சிக்காக மாவு அரைச்சி வச்சுருந்தேன். அதை தான் காய வச்சுட்ருந்தேன். மிக்சிலேருந்து எடுத்து நான் பேப்பரில் போட்டு காய வச்சுட்டு இருந்தேன், சூடாக இருந்ததுனால. நம்ம லேட்டாக நான் இன்றைக்கி எழுந்திரிச்சேன்னா மாமனார் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சாம்பிராணி போட்டுட்ருக்கிற பேக்ரவுண்டில் பார்த்திங்கன்னா அதுதான் தெரியும். ஸோ நம்ம வீட்டில் யாரும் ஏன் நேரத்தில் எந்திரிக்கல என்ன ஏதுன்ற மாதிரி எல்லாம் பிரச்சனையே கிடையாது. நைட்டு மணிக்கு எந்திரிச்சாலும் சரி, 9 மணிக்கு எந்திரிச்சாலும் சரி, மெதுவாக எந்திரிமான்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்ருப்பாங்க. எங்கள் வீட்டில் யாருமே, என் மாமியாரும் சரி மாமனாரும் சரி, 2 பேருமே அப்படி தான். ஒரு நாள் கூட வந்துட்டு ஏன் இப்படி லேட்டாக எந்திரிக்கிறேன்ட்டு அந்த பிரச்சனையே எனக்கு வந்தது கிடையாது. அதனால் அது ரொம்ப என்ன சொல்கிறது, எல்லாத்துக்குமே அது கிடைக்குமான்னு தெரில. ஆனால் வெளியில் காமிச்சிக்க மாட்டோம். நம்ம வந்து சரி நம்மளுக்கு இவ்வளோ ஃப்ரீடம் கொடுக்குறாங்களேன்னு சொல்லிட்டு அவங்கள தூக்கி வச்சு அந்த மாதிரி இருக்கிறதில்ல. அது வந்து மனசுக்குள்ளேயே ஒரு சந்தோஷம். நம்ம அம்மா அப்பா இருந்து நம்மளை பார்த்துக்கிட்டாங்க, எப்படி நம்ம அம்மா வீட்டில் எவ்வளோ ஒரு ஃப்ரீடமாக இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரீடம் தான் எனக்கு இங்கே இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு உறவுகள் கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப ப்ளஸ் பண்ணியிருக்கணும். ஸோ கடவுளுக்கு நன்றி தான் சொல்லிக்கணும். ஓகே, இப்போ வந்து சாமி கும்பிட்டு நம்ம வேலை பார்ப்போம். ஏன்னா நேற்று எடுத்த விலாகுன்றனால நேற்று அமாவாசைக்கு வந்து எப்போவுமே நம்ம ரொம்ப பெரிய அளவில் வந்து நம்ம சாமிக்கு படைச்சிட்டெல்லாம் பண்ணுறது கிடையாது. ஆனாலும் நம்ம செய்கிறத வந்து குளிச்சுட்டு கொஞ்சம் சுத்தபத்தமாக செஞ்சுட்டு குட்டியாக ஒரு படுப்பு போட்டு நம்ம சாமி கும்பிட்டு தான் சாப்பிட்ணும். அதனால் கொஞ்சம் எழுந்திரிச்சிட்டு அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் கொட்டி வச்சதுக்கப்புறமா நான் வந்துட்டு குளிச்சுட்டு வேலையை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என் பையன் வந்துட்டு நீங்கள் உட்காருங்க, நான் உங்களுக்கு தோசை சுட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என்னை உட்கார வச்சு அவன் தோசை ஊற்றிட்டு இருந்தான். எனக்கு வந்து இப்போ என் சின்ன பையன் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் எனக்கு இந்த ஒரு வேலை மிச்சம் இருக்குது. சொல்லப்போனால் தோசை சுடுற வேலையே எனக்கு கிடையாது. ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் தோசை சுட்டு எனக்கு நைட்டு கனவுல கூட தோசை சுடுற மாதிரியே எனக்கு இருக்கும். அவ்வளோ தோசை சுடுவேன். எனக்கு அவ்வளோ பேர் எல்லோரும் தோசை தான் சாப்பிடுவாங்க. இட்லின்றது யாருமே எங்கள் வீட்டில் தொட மாட்டாங்க. இப்போ என் பையன் பெருசானதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அவன் வந்து எல்லாத்தையும் உட்கார வச்சு அவன் தோசை ஊற்றி கொடுக்குறான். இப்போ ஸ்கூல் லீவுன்றதுனால காலையில் எனக்கு உட்கார வச்சு சாப்பிட வச்சுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய கிச்சன் போயிடுச்சு நீ சமைக்கிறதுக்கு. சமையல் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அன்றைக்கி வந்து வெறும் சாம்பார், ரசம், ஒரு கேரட் பீன்ஸ் பொரியல் அதோடு நான் வந்து முடிச்சுக்கிட்டேன். ஏன்னா எனக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேக் பெயின் இருந்துச்சு. இப்போ வந்து ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறதுனால அதிகமாக ரொம்ப நேரம் நின்று ஒர்க் பண்ணக்கூடாது, ரொம்ப நேரம் நிற்கிறது அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுனால சீக்கிரமாக பண்ணிடலான்னு. அப்புறம் இது பார்த்திங்கன்னா சட்டியில் வந்து யாரெல்லாம் இப்போது சட்டியில் சமைக்கிறீங்க, ரொம்ப ஹெல்தி. சட்டியில் சமைக்கிறது வந்து இப்போது என்ன தான் நம்ம வந்து மற்ற பாத்திரத்தில் சமைச்சா கூட அந்த மண் சட்டியில் சமைக்கும்போது வர டேஸ்ட் வந்து வேறு எதுலேயுமே எனக்கு தெரிஞ்சு கிடைக்கிறதில்ல. என் பசங்க கூட பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க, நீங்கள் வந்து இந்த பாத்திரத்தில் சமைங்கம்மா, எனக்கு வந்து குக்கர்லையோ இல்லை மற்ற எந்த பாத்திரத்தில் வச்சாலுமே அந்த மாதிரி டேஸ்ட்டே இல்லை, நீங்கள் அதில் சமைச்சு கொடுங்கன்னு கேட்பாங்க. மற்ற நேரம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் டைமில் அவங்களுக்கு காலையில் எழுந்திரிச்சு சாம்பார் ரசமெல்லாம் வச்சுட்ருக்க மாட்டோம். ஏதாவது ஒரு வெரைட்டி ரைஸ் மாதிரி வச்சு கொடுத்துருவோம் இல்லையா. அதனால் எப்போ ஸ்கூல் லீவ் இருந்தாலும் அவங்களுக்கு இந்த மாதிரி மண் சட்டியில் தான் நான் சமைச்சு கொடுப்பேன். அன்றைக்கி கூட அவங்க கேட்டிருந்தாங்க இந்த பாத்திரத்தில் எங்களுக்கு சமைங்கன்னு சொன்னதுனால தான் நான் அதில் சமைச்சிட்டு இருந்தேன். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும். நான் வந்து எல்லாத்துக்குமே தனித்தனியாக வச்சுருக்கேன். இப்போ நான்வெஜ்ஜுக்கு தனியாக பார்த்திங்கன்னா இதே மாதிரி மண் சட்டி, வடை சட்டி டைப்பில் இருக்குல்ல, அது வச்சுருக்கேன். இந்த சிக்கன் கிரேவி எல்லாம் செய்யும்போது நம்ம அதில் செய்யலாம், ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாத்திரம்லாம் இருந்துச்சு, எல்லாமே வாஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு பாத்திரம் வாஷ் பண்ண போயிட்டு இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா ஒட்டுக்காகவே நம்ம எல்லா வேலையும் செய்யணுன்றப்போ கஷ்டமாக. இப்போது சமைச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்திரம் கழுவலான்னு பார்த்திங்கன்னா ரொம்ப நம்மளுக்கு டயர்டாயிடும். நான் என்ன பண்ணுவேன்னா சமைக்கவே இப்போது அந்த சைடு நம்ம அடுப்பில் காய் வெந்துட்டுருக்கு அப்படின்னா அது வரைக்கும் சும்மா தான் இருப்போம். போய் கொஞ்சம் டிவி பார்க்கலான்னு உட்காந்தோம், இல்லை கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு உட்காந்தோம்னா ரொம்ப டயர்டாயிரும்.
அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அந்த பாத்திரம் கழுவுறக்கே எனக்கு தோணுது. அதனால நான் என்ன பண்ணுவேன்னா, அது காய் வெந்துட்டுருக்கிற டைம்லேயே நம்ம போய் இந்த வேலையை முடிச்சிருவோம்னு சொல்லிட்டு கையோட பாத்திரத்தையும் கழுவிட்டேன். அதுக்கப்புறம் சாதம் வந்து மேலால் இந்த என்ன சொல்லுவாங்க, அந்த பழப்பழம்னு இருக்கும் பார்த்திங்களா, அந்த சாதம் வந்து எனக்கும் பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் மேலால் எடுத்து வச்சுருவேன். அடி சாதம்னு சொல்லுவாங்க, அது வந்து மாமியார் மாமனார் அந்த மாதிரி சாப்பிடுவாங்கன்றனால அவங்களுக்கு தனியாக ஒரு ஹாட் பேக்கில் போட்டு வச்சுருவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இப்போ நிறைய பேர் கேட்குற விஷயம், இப்போ என்னோடய லைஃப்பில் நடக்கிறதே நான் சொல்கிறேனே, பேக் பெயின் சொல்கிறேன், உனக்கு என்ன பேக் பெயின், நீ வீட்டில் தான் இருக்கேன்னு ஈஸியாக சொல்லிடுறாங்க. ஆனால் வீட்டில் இருக்கிற லேடிஸ்க்கு மட்டும் வேலையே இருக்காதான்றது அவங்களுக்கு புரியுறதில்ல. அப்போ நார்மலாக வேலைக்கு போகிற பொண்ணுங்களோட வீட்டில் இருக்கிற பொண்ணுங்களுக்கு இன்னுமே வேலை அதிகமாக தான் இருக்குது. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் அதை பற்றி தெரியும். என்ன சொல்கிறீங்க நீங்கள்? அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இப்போது பேக் பெயினே இல்லாட்டி கூட நிறைய சோம்பேறித்தனம் இருக்குது. உண்மையாகவே சொல்லணுன்னா நான் கூட ஒத்துக்குவேன், எனக்கு நிறைய சோம்பேறித்தனம் இருக்குது. நம்மளை மீறி நம்ம போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு கொடுப்போம், அது 1 மணி நேரம் 2 மணி நேரம்னு ஆகிடும், தூங்கிடுவோம், இல்லை அது சோம்பேறியாகவே மாறிடும், நம்மளை மாற்றிடும். நம்ம பண்ணுற பழக்கம் நாளைக்கு அது நம்ம பசங்களுக்குமே அது வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி ஆகிடும். அதனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் அவங்க முன்னாடி நம்ம சோம்பேறித்தனம் இல்லாமல் கொஞ்சம் காமிச்சிக்கிறது நல்லது. நானே எனக்கு கொஞ்சம் மாற்றிக்கணும். இன்றைக்கே பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் எல்லா வேலையும் செய்கிறேன்னா எங்கள் மாமியார் வீட்டில் இல்லை, அதனால் கொஞ்சம் ஓவராலாம் நான் பண்ணிகிட்ருக்கேன். அவங்க இருந்தாங்கன்னா இந்த பாத்திரம் கழுவுற வேலை அது இதெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க, நான் சமையல் மட்டும்தான் பண்ணுவேன். அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஆனால் நான் கொஞ்சம் என்னோடய சோம்பேறித்தனத்தை மாற்றிக்கணும். நம்ம மாற்றுறதுனால நம்ம குழந்தைகளும் கொஞ்சம் மாறுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் ஆன்லைனில் மொபைல் ஆர்டர் போட்டிருந்தோம், அது வந்துருச்சு. அதை தான் மாமா வாங்கி செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பேக்கிங்கெல்லாம் பிரிக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம எப்போ ஆன்லைனில் எந்த பொருள் வாங்கினாலுமே நம்ம வீடியோஸ் எடுத்து வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா நிறைய வீடியோஸ் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, இப்போ மொபைல் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதில் சோப்பெல்லாம் கூட வச்சு அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ எங்களுக்கு அந்த ஞாபகம் வந்துருச்சு, எதுக்கும் நம்ம வீடியோ எடுத்துக்கோன்னு. கொரியர் பாய் கூட சொல்லிட்டு நாங்கள் எதுக்குங்க வீடியோ எடுக்கிறீங்க, எதுக்கோ எடுத்துக்கிறோம் ப்ரோ, உள்ளே ஏதாவது என்ன இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு. ஆல்ரெடி அந்த மாதிரி நிறைய நம்ம அனுபவப்பட்டிருக்கோம் வீடியோஸ் எல்லாம் பார்த்ததுனால நாங்கள் அதை செக் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். ஓகே, நம்மளுக்கு வந்து மொபைல் தான் வந்திருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன தான் நம்ம ஆன்லைனில் ஒரு பொருள் ஆர்டர் போட்டு வாங்கினா கூட நம்ம நேரில் கடையில் போயிட்டு நம்ம பார்த்து அவங்கக்கிட்ட 1க்கு 10 கேள்வி கேட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த பொருள் வாங்கும்போது இருக்கிற சந்தோஷம் ஆன்லைனில் வாங்குறதுல இல்லை. என்னை பொறுத்தளவுக்கு அதில் இல்லை. ஓகே, இதுதான் நாங்கள் இவ்வளோ ஒரு பெரிய பொருள், நாங்கள் இப்போ பெரிய பட்ஜெட்டில் ஒரு பொருள் வாங்குவோம் அப்படின்னு இதுதான் எங்களோட ஃபஸ்ட் டைம். இந்த மாதிரிலாம் நாங்கள் வாங்கினதே இல்லை ஆன்லைனில். ஓகே, பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் மொபைல் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து மாமா செக் பண்ணிட்டு இருந்தாங்க உள்ளே என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க. அடாப்டர் வரல, ஆனால் அந்த கேபிள் மட்டும் கொடுத்துருந்தாங்க, அதெல்லாம் பார்த்து செக் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எத்தனை பேர் வீட்டில் வந்து எல்லோரும் ஒரு நாளில் எத்தனை வேலை ஒன்றா உட்காந்து சாப்பிடுவீங்க? எங்கள் வீட்டில் 3 நேரமும் எல்லோரும் ஒன்றா தாங்க உட்காந்து சாப்பிடுவோம். அதில் இருக்கிற சந்தோஷமே வேறு. என்னதான் அடிச்சுக்கிட்டாலும் அந்த நேரத்தில் ஒன்றா உட்காந்து சாப்பிடும்போது அவங்கவுங்க கஷ்டத்தை மறந்துட்டு நம்மக்கிட்ட பேசி சிரிக்கும்போது எல்லாமே மறந்துடுவோம்ல. ஓகே, இன்றைக்கி இதோட நம்ம வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எந்த மாதிரி வீடியோ பண்ணலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.